நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் நாம் விரிவாக விவாதிப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு தூர் வாராததால் கடைமடை வரை செல்லாத காவிரி நீர். விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சித்து வரக்கூடிய விளம்பர அரசு என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறோம். டெல்டா விவசாயிகள் படுகிற பல்வேறு துன்பங்களில் இதுவும் ஒன்றாக மாறியிருக்கிறது. டெல்டாவிலே தூர்வாரும் பணிகளில் தரமில்லை என்றும் பெரும் ஊழல் நடந்திருப்பதாகவும் வெளிப்படை தன்மை இல்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளை விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு கார்ப்பரேட் அரசுகள் என்றும் பெரு முதலாளிகளுக்கான அரசு, ஏழை விவசாயிகளுக்கான அரசு அல்ல. திமுக விவசாயிகள் நல்லாக இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் எதிர்க்கட்சிகளாகவே இருப்பது தொடர்வது இந்த மாநிலத்திற்கு நல்லது என்ற வலிமையான குரல்களும் எழுந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கு கடைமடை வரை செல்லாத காவிரி நீர், விவசாயிகள் தொடர்கிற அவல நிலைகள் குறித்து விவாதிக்கப் போகிறோம். அந்த அடிப்படையில் டெல்டாவிலிருந்து டெல்டா மண்டலத்தினுடைய விவசாய சங்கத்தினுடைய துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்கள் எம்மோடு இணைகிறார். ஐயா, அவர்களை வரவேற்கிறேன். ஐயா, வணக்கம். சரி, வணக்கம் ஐயா. மூத்த பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். பொருளாதார நிபுணராக சுப்பிரமணியன் அவர்கள், அதே போன்று சமூக ஆர்வலராகவும் எழுத்தாளராகவும் மரியாதைக்குரிய ஐயா குமார் அவர்களை வரவேற்கிறேன். ஐயா, திரு ராஜேந்திரன் சார், இப்போ டெல்டா விவசாயினுடைய துணைத் தலைவராக இருக்கிறீர்கள். பல விவகாரங்களை நாங்கள் படிக்கின்ற போது காவேரியுடைய தண்ணீர் கடைமடை வரை செல்வதில்லை. ஆனாலும் செய்திகள் முதல்வர் அவற்றையெல்லாம் திறந்து வைத்து மலர் தூவுகிறால் மயிலாடுதுறையை தாண்டி கடைமடை வரை அவை செல்வதில்லை. பெரிய ஊழல்களும் முறையற்ற சம்பவங்களும் நடந்திருக்கிற என்ற கொதிப்பு நமக்கு திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை இந்த பகுதியிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது. திரு ராஜேந்திரன் ஐயா, உங்களுடைய முதல் கட்ட கருத்தை என்ன நடந்தது விளக்கமாகத்தார்கள். மேட்டூர் மூலம் பாசான பரப்பு கிட்டத்தட்ட 26 லட்சம் ஏக்கருங்க. அதில் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 1.25 லட்சம் ஏக்கர் இருக்குது. இது ஒவ்வொரு அந்த கட்டமைக்கப்பட்ட அமைப்பு படி, டிசைனிங் படி எந்த இதுவுமே தூர்வாரது கிடையாது. தூர்வாரன்னா சும்மா இந்த சோத்துக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி தூர்வாரிட்டு தான் போடுறாங்களோ ஒழிய அந்த கொள்ளளவு எப்படி ஆரம்ப கட்டத்தில் டிசைனிங் அமைக்கப்பட்டு தலைப்பில் எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழம், கடைமடை பகுதியில் எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழம் என்று கட்டமைக்கப்பட்ட டிசைனிங் அமைப்புப்படி எந்த யாருமே தூர்வாரது கிடையாது. அதனால கடைமடை பகுதி தண்ணீர் செல்வதே ஒரு இடர்பாடாக உள்ளது. கட்டமைப்பு படி தூர்வார்னா ஒரு உஜவடான பொறுத்தவரையே கிட்டத்தட்ட 725 கனடி கொள்ளளவு உண்டு. அது சேராண்டி ஏரி வரலையும் போய் தண்ணி சேர்னேன். ஆனால் 700 கண்ணாடிக்கு மேலே 400 கண்ணாடிக்கு மேலே அது தண்ணி திறக்கிறது இல்லை. எனக்கு அந்த கொள்ளளவே குறைஞ்சி போச்சு. இவங்க தூர் வாரன்ட்டு இந்த செடி கொடியை தான் வர்றாங்களோ இல்லையா, அது கட்டமைப்படி தூர் வர்றதில்லை. டிசைனிங் அமைப்பு கட்டமைப்பு படி தூர் வராதனால அது கடைமடை பகுதிக்கு கொண்டு சேர்க்கறதுலே இடர்பாடு ஜாஸ்தி இருக்குது. இந்த உயவுண்டானத்தில் கிட்டத்தட்ட 32,000 ஏக்கர் இருக்குது. இது சேராண்டி ஏரியில் போய் சேருது. ஆரம்ப காலத்தில் எப்படி கட்டமைக்கப்பட்டதோ அதுபடி தூர்வாரினால்தான் கடைமடை பகுதி போய் சேரும். அதில் பெரிய இடர்பாடு இருக்குது. இவங்க தூர்வாரதுங்கிறது செடி கொடி அகற்றுறது தான் தூர்வாரன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது ஆரம்ப காலத்தில் எப்படி டிசைனிங் அமைக்கப்பட்டு எவ்வளவு தலைப்பில் எவ்வளோ கொள்ளளவு எவ்வளோ அகலம், கடைமடையில் எவ்வளோ அகலம் எவ்வளோ ஆழம், அதுபடி தூர்வாரினா தான் ஒவ்வொரு ஏரிகளும் போய் தண்ணீர் சேர. ரெண்டாவது இந்த ஏ கிளாஸு பி கிளாஸு காவேரியிலேருந்து இப்போ பிரிகிறத ஏ கிளாஸு, இந்த கால்வாயிலேருந்து காவேரியிலேருந்து பிரிஞ்சு வர்ற கால்வாயிலேருந்து மறுபடியும் பிரிகிறத பி கிளாஸு பிரிச்சிருக்காங்க. இந்த ஏஎம்பிஏ நீர்வளத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. சிஎன்டிஏ
வருவாய்த்துறை கண்ட்ரோலில் இருக்குது. இதை தூர்வாடுறதுலேயே உங்களுக்கு வருவாய்த்துறைக்கு எந்த வாய்க்கால தூர்வாடுறதுன்னே தெரியல. அவங்க கையில் இருக்குதா, நீர்வளத்துறை கையில் இருக்குதான்னு அதுலேயே ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த தூர்வாடுறதுக்கே பெரிய படம் ஒதுக்குனாலும் தூர்வாடுறதுக்கே முடியல, அவங்களால முடியல. இதை கண்டுபிடிச்ச ஒவ்வொரு துறை எந்த துறையில் இருக்கிறது, பி கிளாஸ், ஏ கிளாஸு, பி கிளாஸு தூர்வார முடியாது. இது வருவாய்த்துறை மூலியமாக உள்ளது மட்டும்தான் சிடியை தான் வெளியில் தூர்வார முடியும். ஏஎம்பிஐயும் நீர்வளத்துறை தான் தூர்வாரினா அதை டெண்டர் மூலம் தூர்வாரினேன். ரெண்டாவது டெண்டர் விடுறதுல கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி தஞ்சை மாவட்டத்துக்கு ஒதுக்குனாங்க, திருவாரூர் மாவட்டத்துக்கு 10 கோடியும், இது நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு 11.5 கோடி ஒதுக்குனாங்க. இதில் அந்த பகுதியில் பார்த்தா தூர் வாரலன்னே நினைக்கிறேன். இந்த பணம் ஒதுக்குனா எங்கே போச்சுன்னே தெரியல. தூர் வாரதுனால தான் அது தொடர்ந்து தண்ணீர் வரலன்ட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த 26 லட்சம் ஏக்கருக்கு தண்ணீர் போகணுன்னாக்கா அது கட்டமைப்பு படி தான் தூர் வாரணும் மொழியா. இந்த செடி கொடி அகற்றுனா தண்ணீர் எப்படி போய் சேரும், அது எவ்வளோ கொள்ளளவு, எவ்வளோ ஆழம், ஒவ்வொரு மதங்களையும் எவ்வளோ தண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு இது அந்த நீர்வளத்துறையில் அந்த பதிவு இருக்குது. அந்த பதிவுப்படி அவங்க தூர்வாரினா தான் கடைமடை பகுதி தண்ணீர் சேரும். அதுக்குண்டான நடவடிக்கை இந்த நீர்வளத்துறை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திரு ராஜேந்திரன் சார், இப்போ தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், குறிப்பாக கடைமடையினுடைய கடைசி எல்லை மயிலாடுதுறை, திருவாலங்காடு, இந்த பகுதி வரை நீர் வந்திருக்கிறதா அல்லது வந்ததாக அரசாங்கத்தினுடைய ஆணைகள், செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றதே. நீங்கள் சொல்வது மாறாக இருக்கிறதே. நாங்கள் காட்டுகிற உதர் பார்க்க போது ஆகாய தாமரைகள் அதிகமாக இருந்திருக்கிறது. உண்மையிலேயே கடைமடை பகுதியினுடைய கடைசி நுனி திருவாலங்காடு, மயிலாடுதுறை, அதுவரை தானா, அதற்கும் தாண்டி இருக்கிறதா, அதுவரைக்கும் தண்ணீர் வந்திருக்கிறதா டெல்டாவினுடைய தண்ணீர்? ஐயா ராஜேந்திரன். இல்லை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இதுவரை தண்ணீர் திறக்கலை. எது நாள் வரை தண்ணீர் திறக்கனால அந்த பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அமெரிக்கா போயிருக்காரு, அவர் வந்தவொடனே தான் நாங்கள் திறப்போம், நீர்வளத்துறை தண்ணீர் தர மறுக்கிறதாக அந்த பகுதி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. காலத்தே உரிய காலத்தே பொறியியல் தலைமைச் செயலகம் தண்ணீர் திறந்தா தானே அவங்க உரிய காலத்தில் குறுவை சாகுபடி பண்ண முடியும். திருவாரூர், நாகப்பட்டினம் இவங்கெல்லாம் நேரடி விவசாயம் பண்றாங்க. நடவு முறை இல்லாமல் நேரடி தெளிப்பு மூலம் விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க உரிய காலத்தில் தண்ணி போய் சேரணும். தண்ணி போய் சேர்ந்தவனுமே அவங்க தெளிப்பு பண்ண முடியாது. அந்த நிலத்தை சீர் செஞ்சு அப்புறம் தண்ணியை வடிய விட்டுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு தான் அவங்க விதை தெளிக்கணும். எனக்கு தண்ணி பாய்ஞ்ச உடனே தெளிச்சா அது விதெல்லாம் அழுகிறேன். விதை தெளிச்சு ஒரு 10 நாள் கழிச்சு தான் அவங்க விதை தெளிப்பாங்க. உரிய காலத்தில் தண்ணீர் பாசனம் கொடுத்தா தான் அவங்க நேரடி விதைப்பு பண்ண முடியும். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எப்போ தண்ணி திறக்கிறேன்னு இந்த விவசாயிகளுக்கு தெரியல. அவர் வந்தவழி தான் திறக்கிறாராக நீர்வளத்துறை அதிகாரிகள் சொல்றாங்க. அவர் வருவவர்களை காத்திருக்கிறதுக்கு நீர்வளத்துறை அதிகாரிகள் காத்திருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. முதலமைச்சர் நேரடியாக தலையிட்டு கடைமடை பகுதியில் நாகை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் இதெல்லாம் உடனடியாக திறக்கிறதுக்கு நீர்வளத்துறையும் முதல்வரும் நடவடிக்கை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறேன். சரி ஐயா, இணைப்பில் இருங்க. ஐயா குமார், இப்போ ராஜேந்திரன் ஐயா சொல்கிறாங்க, நம்ம இந்த சேனலில் பாருங்கள், பக்கத்துலலாம் இந்த கடைமடை பகுதிகளுக்கு எப்படி சேரும்? எல்லா இடத்திலும் ஆகாய தாமரைகள் மண்டி இருக்கிறது. அரசு வெளியிடக்கூடிய அந்த குறிப்பான செய்திகள் மேட்டூரில் ஐயா அவர்கள் மாநில முதலமைச்சர் மலர் தூவுகிறார், கடைமடை வரை போய் சேர்கிறது என்ற செய்திகள் பெருசாக ப்ளஸ் ஆகும். அது எல்லா சேனல்களையும் அரசு கொடுக்குற செய்தியை போட்டுறாங்க. ஆனால் நிலைமை அப்படி இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனை. இந்த டெல்டா பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தீர்வும் இல்லை. எப்படி பார்க்குறீங்க? நான் நேற்று காலையில் திருநெல்வேலியிலிருந்து புறப்பட்டு வந்தே பாரத்தில் வந்து கொண்டிருந்தேன். மத்தியானம் 12 மணி அளவில், 11 மணி அளவில், 10 மணி அளவில் நினைக்கிறேன், 10:30 மணி அளவில் திருச்சியை கிராஸ் பண்ணும்போது சரி 2 ஆற்றிலும், காவிரி, கொள்ளிடம் ரெண்டிலும் தண்ணீர் சென்று கொண்டிருந்தது. தண்ணீர் செல்லுது. பார்ப்பதற்கு ரொம்ப ரம்மியமாக இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கும். ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப. பகலில் பெரும்பாலும் நைட்டில் போகிறதுனால பார்க்க முடியாது. நேற்று ரொம்ப நாளைக்கு பிறகு பகலில் வரும்போது பார்த்தேன். ஆனால் தண்ணி அளவு ரொம்ப கம்மியாக போய் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு வேளை கடைமடை வரைக்கும் போயிருக்குமாங்கிறது, சேர்ந்துருக்குமாங்கிறது தெரியல. அதோடைய போகக்கூடிய வேகம், ஸ்பீடு, அளவுலாம் அப்படி தெரியும். தண்ணியுடைய வேகம் ரொம்ப அதிகமாக, ஒரு 20,000 அடி 30,000
இது திறந்து விட்டாங்க அப்படின்னாக்கா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும். இது இப்போ தானே 7000 8,000 அடியோ ஏதோ கன அடி திறந்துருக்கிறதாக சொன்னாங்க. அதனால் தண்ணி ஸ்லோவாக போகிறது. இது காவேரியில் தான் நான் பார்க்கும்போது தண்ணி வந்தது பார்த்துருமே தவிர மற்ற ஆறுகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய அவர் மிஸ்டர் ராஜேந்திரன் அவர்கள் சொன்னது 100க்கு 100 உண்மைதான். நம்ம சிறுவைகுண்டம் இங்கே தாமிரபரணியை பார்த்தீர்கள் என்றால் ஆறு மணலே தெரியாது, அவ்வளோ பெருசு, அவ்வளவு உடையும் புதரும் ஆகாய தாமரையும் எல்லாமே படர்ந்து மண்டி கிடக்கிறது. அப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பணங்களை வாங்கி இப்போ நான் எல்லா இடத்துலையும் ரெகுலராக சொல்கிறேன், 70 வருஷமாக வாங்கின 4.5 லட்சம் கோடி கடனை, அது கடைசியாக இப்போ ஒரு 10 வருஷம் தான் அந்த கடன் வச்சுக்கோங்க, 10 வருஷம் தான் அந்த கடனே வந்திருக்கு. அதுக்கு முன்னால் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கடன் வாங்குகிற கான்செப்டே இப்போ கொஞ்சம் ரொம்ப 2001க்கு பிறகு தான் 20 வருஷத்தில் தான் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி மாநில அரசுகள் கடன் வாங்கி கடனை சேர்த்தது. அதுலேயும் குறிப்பாக இப்போது 3 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையிலேருந்து ஆட்சி போனதுக்கப்புறம் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. ஆமாம், இந்த 4 லட்சம் கோடி எலக்ட்ரிசிட்டிக்கு 1 கோடி, அந்த 1 லட்சம் கோடி, அது 1 லட்சம் கோடி எலக்ட்ரிசிட்டிக்கு வாங்கியிருக்காங்க. பாக்கி வாங்கினதுலாம் என்ன வாங்கினாங்க, என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு அணைகள் கட்டுறது அல்லது நீர்ப்பாசன துறைன்னு ஒன்று பொதுவான ஒரு பேர் இருந்தாலும் கூட ரிவர்ஸ் மெயின்டெனன்ஸ் போர்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அது வருஷம் 360 நாளும் அதை பராமரிக்கிற பணியை அவங்கள்ட்ட ஒப்படைச்சு அதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை, இருக்கிறத ரிவர்ஸ் போர்டு ஒன்று வச்சிருந்து இருப்பதை மெயின்டைன் பண்ணாலே இந்த பிரச்சனை இருப்பதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்க முடியும்னா அவங்க சொல்லட்டும். அப்படி இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக விசேஷமாக எல்லா வைகை, காவேரி, குட உருட்டி நிறைய ஆறுகள் நம்ம நாட்டில் இருக்கிற நம்ம மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளையும் தண்ணி இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்குள்ளே அதை எல்லாம் தூர்வாரி நீட்டாக ரிப்போர்ட் பண்ணி மேலை நாட்டுகள்லாம் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. மேலை நாட்டுகளில் ட்ரைனேஜ் வாட்டரை கூட பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். எவ்ரி மந்த் மெயின்டெனன்ஸு, அதுக்கு ஏர் அடித்து சுத்தமாக பண்ணி காமிச்சு அப்ரூவல் பண்ணணும். ஆமாம், அதுக்கே அப்படி வச்சுருக்காங்க. அதனால் தண்ணியை, ஏன்னா விவசாயத்தை நம்பி தான் நாம் இருந்துகிட்ருக்கோம். விவசாயத்தில் திரு பிஆர் பாண்டியன் அவர்கள் சொன்னது போல் எனக்கு இந்த அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 இக்னோர் பண்ணதில் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு. நான் அப்போல்லாம் நிறைய பேசியிருக்கேன் அதை பற்றி. அதில் என்னென்னா, நான் உங்கள்கிட்ட சொல்கிற ஒரு குறிப்பை சொல்கிறேன். நான் ஊரில் இருந்த காலத்தில், நம்ம ஊரில் தான் இருந்த காலத்தில் எங்களுக்கு மூணே 3 ஏஜெண்ட் தான் உண்டு எங்கள் அப்பாவுக்கு. வாழைக்கு ஒருத்தர், நெல்லுக்கு ஒருத்தர், தேங்காய்க்கு ஒருத்தர். இந்த 3 பேரும் அந்த பர்டிகுலர் டைமில் வருவாங்க. ஏதாவது இவ்வளோ ரேட்டுன்னு இவ்வளோ கொடுத்துட்டு போயிடுவாங்க. வேறு விசாரிக்க கூட மாட்டாங்க. ரொம்ப நாள் ஒரு 20 வருஷமாக அதுதான் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை. திருவனந்தபுரம் போனால் அங்கே மண்டக்காடு மார்க்கெட்டு, இல்லை நாகர்கோவில் போனால் அங்கே, இல்லைன்னா தூத்துக்குடி, இங்கே தான் வாழைக்காய். இதை எனக்கு ஒரு முறை இங்கே பதிவு செஞ்சுருக்கேன். ஆமாம், இப்படி தான் போகும். அவங்க லைஃப் டைமில் அந்த வியாபாரத்தை அதில் கிடைக்கிற அவங்க விவசாயத்தில் 10 வருஷம் 10 மாதம் ஒரு 3 மாதம் 4 மாதம் நெல்லாக இருக்கட்டும், கடலையாக இருக்கட்டும், தேங்காயாக இருக்கட்டும், எல்லாத்துலையும் கஷ்டப்பட்டு கொடுக்குறத இந்த 3 வியாபாரிகளும் வாங்கிட்டு போய் இவங்க ஒரு கை மாற்றி கடைசியில் இப்படி தான் வியாபாரம் நடந்து இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இதை மாற்றுறதுக்காக விவசாயிகளுக்கு ஒரு ஆப்பை கொடுத்து உலகத்தில் இந்த டிமாண்ட் எங்கெங்கெல்லாம் தேவை இருக்கோ எல்லோரும் நேரடியாகவே விவசாயிகளை அப்ரோச் பண்ணி அவர்களுக்கு அதை மார்க்கெட்டிங் அதாவது மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ன விலைக்கும் இடைத்தரகர்கள் 6-7 பேர் இடைத்தரகர்கள் விவசாயிகள் கஷ்டப்படுறத 6-7 இடைத்தரகர்கள் அதை அவங்களுக்கு இவங்களை விட லாபம் ஜாஸ்தியாக கிடைக்குது. அடிச்சுட்டு போகிறது நிலைமையை தடுக்கிறதுக்காக அக்ரிகல்ச்சர் பாலிசி 2020 கொண்டு வந்தாங்க. அதற்கு போராட்டத்தை நம்ம பார்த்தோம். 1.5-2 வருஷமாக போராட்டம் நடத்தி எல்லாரும் திமுக அதுக்கு பெரிய ஆதரவு. அதனால தான் ஒருவேளை பிஆர் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அதுக்கு அன்னைக்கு அப்படியும் இப்படியுமா பேசினார். ஆனால் இன்றைக்கி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே அதை காட்டி கொடுத்துருக்கிறது. இன்னைக்கு என்ன நிலைமை, திமுக எதிர்க்கட்சியாக இருப்பதே பெட்டர்னு சொல்லியிருக்காரு. அது கார்ப்பரேட்டுடைய கட்சி, பெருமுதலாளிகளுடைய கட்சி. ஆமாம், காங்கிரஸும் திமுகவும் அதுக்கு குரல் கொடுத்தார்கள். அது அப்படி இருந்ததுன்னா விவசாயி அவருடைய விளைபொருளுக்கு அவரே ரேட் என்கிட்ட இவ்வளோ 100-1000 மூட்டை நெல் இருக்குது, என்கிட்ட 500 மூட்டை நெல் இருக்கிறது, இந்த ரேட்டுன்னு போட்டால் யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அது பணம் அந்த லாபம் நஷ்டம் அவருக்கு கிடைக்கணும் நேரடியாக. அதைத்தான் மத்திய அரசு செய்து கொடுத்தது. அதனால் அதை தடுத்து அதை சில ட்ரேடர்களுக்காக
ஹரியானாவில் பஞ்சாபில் உள்ள ட்ரேடர்களுக்காக கெடுத்து அதுக்கு திமுக குரல் கொடுத்தது. அதனால தான் பிஆர் பாண்டியன் அப்படி பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்காரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த அரசு வந்தாலும் 2026 எந்த அரசு வந்தாலும் திமுக கண்டிப்பாக வரப்போகிறது இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மனசாட்சி, இந்த நாடு பிழைக்கணும்னு கடவுள் நினைக்க மாட்டாங்க. கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். இந்த நாடு எப்படியாவது பிழைக்கணும் அப்படின்னு நினச்சா எல்லாரும் பிழைக்கணும், எல்லா தொழிலும் பிழைக்கணும், சினிமா தொழில் பிழைக்கணும், ஏன்னா சாமானிய மக்களும் பிழைக்கணும் அப்படின்னுங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த ஆட்சி மாறணும். அந்த மாற்றத்தை கடவுள் தான் கொண்டு வரணும். அப்படி வரும்போது எந்த அரசு வந்தாலும் இந்த ரிவர்களெல்லாம் பீரியாடிக்கலாக அதை வந்து மெயின்டைன் பண்ணி அதை தூர்வாரி அதை கடலில் போய் கலக்கிற தண்ணியை சேமிக்கிறதுக்கும் ஒரு ப்ரொவிஷனை ஏற்படுத்தி நீர்த்தேக்கங்களை அமைச்சு அதைத்தான் செய்தால் தான் இந்த நாட்டுக்கு நிரந்தர நன்மை என்பதை நான் இதில் பதிவு செய்த கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயா சுப்பிரமணியன், இப்போ பேசுகின்ற போதே நம்முடைய மரியாதைக்குரிய குமார் ஐயா சொன்னாங்க ஒரு பாயிண்ட்டு, ஒரு அரசாங்கத்தினுடைய கடன் நிலைகளை பற்றி அவங்க சொன்னாங்க. பெரிய மோசம். அவங்க சொன்னதுன்னா ஒட்டுமொத்த கடனும் 10 லட்சம்ங்கிறார். நிறைய புத்தகங்கள், ஆய்வுகள், அவர் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு துறையும் சொல்கிறார். மின்சாரத்தில் 1,70,000, போக்குவரத்து துறை 48,000 கடன். இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் போய்கிட்டு இருக்கும்போது விவசாயிகள் எதுவுமே கேட்கல, பல கோடிகளை கடனாகவும் கேட்கல. வரக்கூடிய தண்ணிகளுக்கு கூட நடைபெற இடத்தில் கூட பல முறைகேடுகளும் விஷயங்கள் நடக்கிறது. இதெல்லாம் இணைச்சி இப்போ நாம் பேசுகிறது தூர்வாராதல் கடைமுறை வரை இந்த அரசினுடைய போக்குகள் எப்படி இருக்குது? ஏதாவது நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் ஆக்சுவலாக. பட் இயற்கையாக கொடுக்கின்ற மழை நீரை சேமித்து நீங்கள் சேமிக்கூட வேணாம், அது எப்படி போகிறதோ அந்த கால்வாய்களிலேயோ நதி நீர்நிலைகளிலோ போகிற ட்ராக்கை ஒழுங்காக க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கனாலே போகிறோம். நெற்களஞ்சியம் என்கின்ற தஞ்சாவூர்லாம் பார்த்திங்கன்னா 40% வந்து அங்கேருந்து விவசாய பொருட்கள் விளைந்து நமக்கு வருது. தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வயிறார சாப்பிட்டுன்னு இருக்கோம். நம்ம சோத்தில் கை வைக்கிறோன்னா அவங்க வந்து அங்கே சேத்துல கால் வச்சாதான் அவங்களால முடியும். அப்படின்ற போது ஆக்சுவலாக 2008 வந்து காவேரி வைகை குண்டாறு லிங்கிங் ப்ராஜெக்ட்னு, ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட்னு ஒன்று கருணாநிதி ஐயா இருக்கும்போது அவர் கொண்டு வந்தார். அப்புறம் 2008 வந்து என்ன மறைவுக்கு பிறகு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து ஒரு சட்டசபையில் வந்து ஒரு ப்ராஜெக்டை அனௌன்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு 3 வருடங்கள் இருந்தீங்க. 2008 2011 வரைக்கும் இருந்தீங்க. அந்த ப்ராஜெக்ட் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா அதை கலைஞரோட அவரோட கனவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து துரைமுருகன் வந்து சட்டசபையில் சொல்கிறாரு. ஸோ இந்த காவேரி வைகை குண்டாறு ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் 2008 2011 என்ன பண்ணீங்கன்னு தெரியல. சரி, அதை விடுங்க. அதுக்கப்புறம் வந்து அதிமுக ஆட்சியில் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அவர்கள் வந்து உங்களுக்கு எதிரிகள் அப்படின்னாலும் ஒன்றும் பண்ணல நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு கணக்கு பேச்சுக்கு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வந்து 4.5 ஆண்டுகள் ஆகிறது. 4.5 ஆண்டுகளாக ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம்ல. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சட்டசபையில் இப்போ நடந்து முடிந்த சட்டசபை தொடரில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு உண்டான டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணிட்டுருக்கோம். 56 கிலோமீட்டர் டோட்டலாக வந்து அந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்டோட லென்த் வந்து 56 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து 4 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் 5லேருந்து 56 கிலோமீட்டர் வரைக்கும் 2வது ஃபேஸு. அதற்கு வந்து டிபிஆர் வில் பி ப்ரொவைடட். இனிமேல் நாங்கள் பண்ண போகிறோன்றார். சார், கலைஞர் தான் உங்களோட கட்சி தலைவராக இருந்தார். அவரோட கனவு திட்டம் நீங்கள் வந்து சட்டசபையில் வந்து ஓப்பனாக சொல்கிறீங்க. இதை நம்பி விவசாயிகள் இருக்கிறாங்க. இந்த திட்டத்தை நீங்கள் உடனே கொண்டு வரணும்ல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் தான் வந்து நீங்கள் வந்து கோட்டை விட்டீங்க. சரி, சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கொண்டு வரப்போகின்ற திட்டம் சொல்லிட்டு கலைஞர் அனௌன்ஸ் பண்ணது, ஏன் அதை நீங்கள் கொண்டு வரல? அது என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் நீங்கள். அதில் என்ன ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதன் மூலமாக எவ்வளோ விவசாயிகள் வந்து வச்ச விளைநிலங்கள் இருக்கிறதில்ல, விளைநிலங்கள் என்ன ஆகும்னா மழை வந்தால் நிறைய மழை வந்தால் அழிஞ்சு போகும். இல்லை வறட்சியாக இருந்தால் அப்பயும் வந்து விவசாயம் பண்ண முடியாது. அவனுக்கு வந்து நல்ல விளைஞ்சாலும் வந்து விலை கிடைக்காது, விளையிலனா வந்து விலையே கிடைக்காது. அப்படி இருக்கும். இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சரி நீங்கள் தான் வந்து ஒன்றுமே பண்ணலை, இயற்கை வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுத்து வரப்பிரசாதத்தை கொடுத்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 3.5 மடங்கு வந்து நமக்கு வந்து தண்ணீர் திறந்து விட்டார்கள் கர்நாடகத்துலேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 170 டிஎம்சி திறந்து விடுவாங்க. அந்த வருஷம் மட்டும் 600 டிஎம்சி திறந்து விட்டாங்க. நல்ல மழை பெய்தது. நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒழுங்காக நம்ம வந்து கால்வாய்களை வெட்டி தூர்வாரி அழகாக வந்து நெறிப்படுத்தியிருந்தால் அந்த 600 டிஎம்சியை வந்து நம்ம தேக்கி வச்சுருக்கலாம். குளங்களில் தேக்கி வச்சுருக்கலாம், குட்டைகளில் தேக்கி வச்சுருக்கலாம். கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி பேசினில் வந்து 990 குளங்கள் இருக்கின்றன. 1000 குளங்கள் வச்சுக்கோங்களேன். 1000 குளங்களை நீங்கள் அழகாக தூர்வாரி வச்சுட்டு டீப் பண்ணிவிட்டு அதை வச்சுருந்தீங்கன்னா அந்த 600 டிஎம்சியில் வந்து 200 டிஎம்சியோ இல்லை 300 டிஎம்சி தேக்கி வச்சுருக்கலாம்ல. 400 டிஎம்சி வந்து கடலில் போய் கலந்துருக்கு. கடலில் கலந்தது நீர் மட்டும் இல்லை, விவசாயிகளோட வாழ்வாதாரம்.
ஸோ நிறைய மழை பெஞ்சாலும் வந்து நம்மளால் வந்து குளங்கள்கிட்ட தண்ணி தேக்கி வைக்க முடியல. இதனால் வந்து விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள். சரி, விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன விலை கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா பட்ஜெட்டில், கரும்புக்கு கொடுக்குறேன், நீங்கள் நெல்லுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அந்த பணமே இன்னும் வரல. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் 3500 மட்டும் கொடுத்துருக்காங்க சுகர் கேனுக்கு. 4500 கரும்புக்கு 4500 கொடுக்க வேண்டிய இடத்துல வாக்குறுதி இப்போ தான் 3500 3000 பெர் குவிண்டாலுக்கு. இது 4500 மெட்ரிக் டன் சுகர் கேனுக்கு. கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு 2800 கூட ஒன்றும் வரல அவங்க. இப்போ ஆட்சி முடிய போகிறது. கரும்பில் பார்த்தீங்கன்னா 4500 வர வேண்டிய இடத்துல 3500 தான் இப்போ தொட்டிருக்கிறாங்க. அது எத்தனை விவசாயிகளுக்கு எப்படி போய் சேருது நமக்கு தெரியாது கடைசி காலகட்டத்தில். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கெடுத்தாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மத்திய அரசாங்கத்து மேலே பழியை போட்டு விலைவாசி உயர்ந்தெடுத்து மத்திய அரசாங்கம் வரி விதிக்கிறதுனால தான் நாங்கள் வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா மின்சார கட்டணம் உயர்ந்ததுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 3.16% வந்து மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்கிறாங்க. அது எதை பேஸ் பண்ணி உயர்த்திருக்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கம் கொடுத்த விலைவாசி பட்டியலை வைத்துக்கொண்டு விலைவாசி ஆதாரத்தை கொண்டு வச்சு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு உயர்த்தியிருக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நாட்டில் விலைவாசி கண்ட்ரோலில் இருக்குது, நீங்கள் சொல்கிற பொய்கள் எல்லாம் உண்மை அல்ல இல்லையா. இவங்க பொய்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. 3.16% நீங்கள் உயர்த்தியிருக்கிறீங்க அப்படின்ற போது விலைவாசி இன்ஃப்ளேஷன் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் ஏற்றணும். ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து ஆஸ் பர் இது ஒழுங்குமுறை ஆணையம்படி, மின்சார ஒழுங்குமுறை ஆணையம்படி. அப்போ நீங்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறீர்கள் விலைவாசி இல்லை, விலைவாசி கட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ எதனால் நமக்கு வந்து தமிழகத்திற்கு வருமானம் வரவில்லை? இங்கே வந்து நிறைய விளைவிக்கிறதுக்கு நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து ஒழுங்காக காவிரியில் தண்ணீரை வந்து திறந்து விட்டு அது பாதுகாக்கப்பட்டு ஒழுங்காக வந்து விவசாய நிலங்கள் இப்போ கடைமடையில் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணியிருந்தீங்க வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாங்கன்னா, வச்சா குடுமி சிறைச்சா மொட்டை. ஒரு சின்ன கேள்வி. தமிழ்நாடு வந்து ஒரு சிறப்புமிக்க மாநிலம். கண்டிப்பாக தொழில் வளத்திலும் எம்எஸ்எம்இலையும் சரி, மக்களுடைய வாழ்க்கை, கல்வி எல்லாம். இப்போ இன்றைக்கு நேற்று முன்தினம் ஒரு செய்தி ஒன்று வருது. தமிழ்நாடு அரசு கடல் வழி போக்குவரத்தை விரிவுபடுத்துகிறது. சென்னை திருவான்மியூர்லேருந்து மகாபலிபுரம் வரைக்கும் இனி வந்து ஈசிஆர் ராடு சாலைகள்லாம் நெருக்கம் குறைக்கும். இது தேவை, தப்பில்லை. நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் சொன்ன மாதிரி பல தசாப்தங்களாக ஆண்டுகளாக தஞ்சை போன்ற தரணி உலகத்தில் எங்கும் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் சொன்னீங்க, 922 ஏரிகளில் தண்ணி வருது. அதில் 687 ஏரியில் வெறும் 25 விழுக்காடு மட்டும்தான் தண்ணி இருக்குது. ஆமாம். 157 ஏரியில் தண்ணியே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சரி, அதில் 50%, 40%. நீங்கள் ஆறுகள் சொன்னீங்க, நான் என்னட்ட ஏரிகள் இருக்குது. ஒருவேளை ரெண்டும் ஒன்றா கூட இருக்கலாம், அது வேற விவகாரம். இப்போ மத்திய அரசு ஏராளமான கோடிக்கணக்கான ரூபாய்களை, பில்லியன் டாலர்களை பிரைவேட் பண்ணியிருக்கிறாங்க விவசாய சேமிப்புகளுக்கு கடனாக, மானியத்தோடு. கண்டிப்பாக அரசு இதை போய் பேசலாமே. உங்கள் கொள்கை தனியாக வச்சுக்கொள்ளுங்க சார். கொள்கை இப்போ நம்ம கொள்கை தனியாக இருக்கட்டு. அதை தாண்டி தேசம் வளரும் போது எல்லாருக்கும் தானே. தமிழ்நாடு வளர்ந்தால் அது மத்திய அரசுக்கு தானே. இப்போ நேற்று வந்து ஒரு திட்டம் அறிவித்திருக்கிறாங்க. பரமக்குடியிலேருந்து பாம்பன் பாலம் வரைக்கும் வந்து 4 லேனை வந்து திட்டத்தை நரேந்திர மோடி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அது அப்புறம் தனுஷ்கோடி வரைக்கும் கூட வந்து விரிவாக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மதுரையிலேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் உங்களுக்கு 4 லேன் வந்துட்டால் இந்த காவேரி வைகை குண்டாறு பார்த்தீங்களா, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களா, திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இதெல்லாம் டச் பண்ணும். பக்கத்தில் வந்து ஸ்டேட் ஹைவேஸ் இருக்கும். ஸ்டேட் ஹைவேஸோட இன்டர்லிங்க் பண்ணி நீங்கள் வந்து விவசாய பொருட்களை கரெக்டாக வந்து கடைநிலையில் இருக்கிற அந்த விவசாயிகளுக்கு கொண்டு போய் செல்லணும், இல்லை வந்து கன்சியூமருக்கு கொண்டு போய் செல்லணும்னா இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணால் தான் உண்டு. 1900 கோடி ரூபாய்க்கு நேற்று ப்ராஜெக்ட் சாங்ஷன் பண்ணிருக்காங்க. விருதுநகரில் பார்த்தீங்கன்னா பிஎம் மித்ரா ஸ்கீம்னு டெக்ஸ்டைல் பார்க்கு சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர் சித்தாந்தத்தில் இருந்தாலும் தமிழகத்திற்கு என்ன நிதி ஒதுக்கீடு பண்ண வேண்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பன்னீர்செல்வம் போய் பேசினாரா? எங்களுக்கு இவ்வளோ ஸ்கீம். இப்போ மிகப்பெரிய கார்ப்பரேட் ரிலையன்ஸ், அம்பானி எல்லாருமே இந்த அரசு நிதிகளை வாங்கி தாங்கள் வளப்படுத்துகிறார்கள், மிகப்பெரிய செல்வந்தர்களாகிறார்கள். தமிழக அரசு அப்படி ஒன்றும் சரியே. 4.5 வருஷத்தில் ஒரு சின்ன மதகுகள் கட்டணும், ஒரு சின்ன அணைக்கட்டுகள் கட்டணும், ஒரு சின்ன நீர்த்தேக்கங்கள் கட்டணும், ஏதாவது இருக்குதா? அதாவது இந்த காவேரி வைகை குண்டாறு கடப்பில் போட்டாங்க, ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சிப்பாறை, திருநெல்வேலி பக்கத்தில் பேச்சிப்பாறை ஒரு அணை இருக்கு, பெரிய அணை. அது 42 அடி எட்டின உடனே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ கடந்து ஒரு வாரத்தில் நடந்த செய்தி இது, ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜூன் மாதம். ஆமாம், ஜூன் மாதம் வந்து கேரளாலேருந்து மழை உங்களுக்கு வரும். ஸோ அதன் மூலமாக வெள்ளம் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உபரி நீர் சொல்லிட்டு அந்த வெள்ளத்தை வந்து கடலை கலந்து விட்டாங்க. வேறு வழி இல்லை உபரி நீர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உபரி நீர் எப்படி சொல்லுவாங்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, விவசாயத்தில் எல்லா குளங்களுக்கும் போயிருக்கணும், அங்கே உள்ள எல்லா விளைநிலங்கள் 16-17 ஏக்கர் இருக்குன்றாங்க, அந்த நிலங்களுக்கெல்லாம் வந்து வாய்க்கால் வழியாக அந்த நீர் போனதுக்கு அப்புறம் மீதி இருக்கிற நீர்
கிட்டத்தட்ட அங்கே வந்து நிறைய குளங்கள் இருக்குது. அந்த குளங்கள் எல்லாம் வந்து தூர்வார் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் உபயோகமாக இருக்கும். அதை தாண்டி இருக்கிற நீர் தான் உபரி நீர். அந்த உபரி நீர் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கடலை கலப்பாங்க. அதான் உபரி நீர், உண்மையான அர்த்தம் உபரி நீர். சரிங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா மழை நீரை வெள்ள நீர் என்றும் உபரி நீரும் என்றும் என்று ஒரு ஃபர்ஸ்ட் ஜூன் 2025 அன்னைக்கு வந்து ஒரு கலெக்டர் வந்து அப்ரூவல் கொடுத்து அதை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுத்து மக்களை எல்லாம் வெளியேற்ற சொல்லிட்டு கடலில் போய் கலந்துருக்கு தண்ணி. இப்போ இது யாரோட குற்றம்? நீங்கள் வந்து ஒழுங்காக தூர்வாரி இருந்தீங்க அப்படின்னா அந்த மழை நீரை சேகரித்திருக்கலாம் இல்லையா? இப்போ 17,000 ஏக்கர் வந்து விவசாய நிலங்கள் வந்து தண்ணி இல்லாமல் கருகி போகிறது. பேசுவோம். திரு ராமன் சார், இப்போது உங்களுக்கு ஏற்ற டாபிக்கு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவோ திரு டெல்டா பற்றி. இதில் ஊழல்கள் குறித்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாங்களே அரை வயிற்றுக்கும் கால் வயிற்று கஞ்சிக்காக பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு வளர்ந்த குழந்தைகளுக்கு தாலி நூல் அடகு வச்சு கல்யாணம் பண்ணோம். ஏதோ பாரம்பரியமாக எங்கள் தாத்தா காலத்திலே விவசாயம் நடந்துட்டு. இந்த அநியாயத்திலும் மிகப்பெரிய ஊழல்கள் எதில்? அந்த ஆகாய தாமரை எடுக்கிற கொலை எடுக்கிறது. நான் சொல்லலை, செய்தி இன்னைக்கு திபிஆர் பாண்டியன் போன்றவர்கள் சொல்கிறார்கள். ஐயா நம்முடைய ராஜேந்திரன் அவர்கள் கூட இப்போ சொன்னாங்க. ஊழல் கண்டா கொஞ்சம் நெஞ்சமான ஊழல் இல்லை சார். என்ன சார் இது? அதாவது இந்த தமிழக அரசுடைய 4 ஆண்டுகால அந்த விடிய அரசுடைய ஊழலை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அந்த மாதிரி இருக்குது. வந்து அதான் இன்னைக்கு மேட்டூர்லேருந்து கடம்படை வரையும் தண்ணீர் எதிர்பார்க்குற விவசாயிகள் எதிர்பார்க்குறாங்க. அவங்களையும் இந்த அரசு வஞ்சிக்குது. தமிழக அரசினுடைய மருத்துவர்களுடைய சங்க தலைவர்கள் சேர்ந்து டாக்டர்கள் சங்கங்கள் சேர்ந்து அதே மேட்டூர்லேருந்து சென்னை நோக்கி கால்நடைகள் பயணம் பண்ணாங்க. அவங்களுடைய கோரிக்கையும் நிறைவேற்றலை. ஸோ விவசாயிகளை மட்டும் அவங்க வஞ்சிக்கல, மருத்துவர்களை மட்டும் வஞ்சிக்கல, தமிழகத்தில் உள்ள 8 கோடி மக்களையும் அவர் வஞ்சகம் என்பது அவங்களுடைய திமுக அந்த ஆட்சியினுடைய ஒரு, அதாவது அவங்களுடைய கூடவே வந்த ஒரு கேன்சர் நோய் மாதிரி உள்ள நிலைப்பாடு உருவாகி போச்சு. இன்றைக்கி இந்த ஊழல் பெற்று நீங்கள் பார்த்தீங்களா, இன்றைக்கி இந்த தண்ணி பிரச்சனை பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை இந்த கவர்மெண்ட் 2ஆக பிரிச்சது பார்த்தீங்களா? நீர்வளத்துறை பிடபிள்யூன்னு தனியாக போட்டாங்க. நீர்வளத்துறை அமைச்சர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வந்து நீர்வளத்துறை அமைச்சர் ஐயா, இந்த நீர்வளத்துறையில் தென்னிந்தியாவிலே அதிகமாக நிதிகளை ஒதுக்கி கொடுப்பது தமிழ்நாடு அரசு தான். தமிழ்நாட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. அதே போல் இதுக்கு கனெக்டிங் லிங்க் வந்து வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். அவருக்கு சொந்த ஊர் எங்கே? கடலூர். அவர் எங்கே வந்து உட்காந்துருக்காரு தெரியுமா ஐயா? தருமபுரி மாவட்டத்தில். அவர் தான் கட்சிக்கு அங்கே இன்சார்ஜி. அவர் என்ன பண்ணுறார் தெரியுமா? தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிரைனட்டுகள், குவாரைகள், மாம்பழ தோட்டங்கள், விவசாய நிலங்களை எல்லாம் ஆட்களை வைத்து பேசி விவசாயம் பண்ணால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது, எங்கிட்ட கொடு என்று சொல்லி ஒரு லாபி தான் அங்கே பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்படிங்கும்போது வேளாண்மைத்துறை அமைச்சருக்கு ஏன் மக்களை பற்றி கொல்லப்படணும்? ரைட்டு. இப்போ வேளாண்மைத்துறை அமைச்சர் எங்கெங்கே தமிழ்நாட்டில் விவசாயம் நடக்குது, அந்த விவசாயத்தில் ஆறு எங்கே, ஏரி எங்கே, குளம் எங்கே, குட்டை எங்கே, இதுக்கு எங்கெங்கே விவசாயிகளுடைய நிலைமையில் விவசாய சங்க தலைவர்களும் வேளாண்மைத்துறை தோட்டக்கலை அதிகாரிகளும் கண்டிப்பாக அந்த அமைச்சரும் தகவல் சொல்லுவாங்க. ஆனால் இதை உள்வாங்கி திட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வர தூர்வாரணுமா, ஏரி தூர்வாரணுமா, ஆறு குளம் வரணுமா, எல்லாமே நீர்வளத்துறை அமைச்சர் தான் பார்க்கணும். ஐயா, நீங்கள் 4 ஆண்டு காலம் இந்த தமிழக அரசு வேளாண்மைத்துறைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகையும் நீர்வளத்துறையில் எந்த ஆறு, எந்த ஏரி, குளங்கள், ஆறுகள், தாமிரபரணி, காவேரி, வைகை, சிட்டாறு, பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, இந்த மாதிரி ஆறுகளை வந்து அது மாதிரி செம்பரப்பக்கம் ஏரி, வீரணாம் ஏரி, பழவர்காடு ஏரி, பூண்டி ஏரி, மதுராந்தகம் ஏரி, இந்த மாதிரி ஏரிகளை எங்கெங்கே தூர்வாருக்கீங்க, எங்கே கரையை நீங்கள் ஸ்ட்ராங் படுத்திருக்கீங்க, எங்கெல்லாம் ஆகாய தாமரையை நீங்கள் மிஷின் வச்சு எடுத்துருக்கீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இவங்க காட்டுவாங்களா? காட்ட மாட்டாங்க சார். பல ஆயிரம் கோடிகள் ஏப்பமிடப்பட்டுள்ளன. விவசாயிகளை போய்ட்டு அவங்க கவலையே கிடையாது. இந்த 4 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியலில் 67க்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஆட்சி மாறி மாறி வரும் தெரியும். ஆனால் இந்த திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் கடந்த 4 ஆண்டு காலமாக ஒரு குடும்பமும் அந்த குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய சகாக்களும் வாழ்வதற்கான ஒரு ஆட்சி தான், கட்டமைப்பு தான் இங்கே நடந்து கொள்ளுகிற தவிர்த்து வேறு எந்த விதமான நிலைமை இல்லை. ஒருவேளை திமுக இந்த விடிய அரசு ஒருவேளை மக்கள் வந்து விவசாயிகள் செழிப்பாக இருக்கிறாங்க, எல்லாரும் தொழில் நடக்க இருக்கும் போது ஒரு ராமன் சார் சொல்லுங்கள். அதாவது எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் இருக்கின்ற போது ஒரு மேடையில் பேசுறாரு, ஒரு முதல்வர் நாற்காலிக்கு 4 கால்கள், சரி, அதில் ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டுக்காக மெட்டெழுதவில்லை, மெட்டுக்காக பாட்டுனார். அதில் ஒன்று தான் திருடாதே பாப்பா திருடாதே. அதில் இடையில ஒரு வரியை பாருங்கள், வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கும் மறந்து விடாதே, சிந்தித்து பார்த்து செய்கையை பார்த்து சிறுசாய் இருக்கையில் தெரிஞ்சுக்கோ,
தவறு சிறுகாயர்கள் திருந்திக்கொண்டு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த அரசு அதை உல்டா பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக முழுக்க 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 கொள்ளை அடிப்பதே மிகப்பெரிய குறிக்கோள். ஒருவேளை இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, மக்கள் செழிப்பாக இருக்கிறாங்க, நாம செழிப்பாக இருக்கிறோம்ல, அவங்களுடைய குடும்பம் ஒரு குடும்பம் செழிப்பாக இருக்காங்க சார். 10 ரூபா இன்னைக்கு பச்சை தண்ணி கூட விட்டு பாடல சார். இன்னைக்கு எந்த பேருந்து நிலையத்திலேயாவது பஸ் ஸ்டாண்டில் இருந்து பாருங்கள், பொது கழிப்பிடம் ஒழுங்காக இருக்குதா சொல்லுங்கள். பொது கழிப்பிடம் ஒழுங்காக இருக்கா சார்? அத்தனை அரசு துறையும் ஊழல் புரண்டு அத்தனை இது சார். டெண்டர் வைக்கிறாங்க. இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் பண்ணுறாங்களே, எங்களுக்கு தூர் வரவில்லை ஐயா, எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்குறாங்க. இங்கே இல்லாட்ட உலக சந்தையிலிருந்து கடன் வாங்குறாங்கல்ல. அப்போ இந்த அரசு என்ன நினைக்குதுன்னா, ஒரு முருகன் பாடல பாருங்க, மண்ணுக்கும் விண்ணுக்கும் நடுவிருந்து மனதுக்கும் நினைவுக்கும் வழி திறந்து கண்ணுக்கும் கருத்துக்கும் விருந்தாகும் கந்தனே நீ ஒரு கற்கண்டு. ஒருவேளை மக்கள் இந்த ஆட்சியை பார்த்து எங்கே பார்த்தாலும் பாலாரும் தேனாரும் செல்வ செழிப்பாக இருக்குதுன்னு ஏதோ இந்த திமுக அரசு நினைச்சாலும் நினைக்குதோன்னு பாரு நிலைப்பாடு இருக்குது. இன்றைக்கி 500 ரூபா நீங்கள் வீட்டில் போய் எடுத்து பார்த்து கடையில் போனால் பைசா காணாது. அந்த அளவுக்கு ஐயா இபிபியில் பார்த்தீங்களா, இப்போ லேட்டஸ்ட் நேரத்துக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இபியில் புதுசாக நீங்கள் கனெக்ஷன் வாங்கினா 3.16% ஏற்றியாச்சு ரேட்டு. என்ன அந்த இபியோட அட்டாச்மெண்ட் எல்லாமே ஏற்றியாச்சு. இன்னைக்கு சென்னை மாநகராட்சி யார் நிர்வாகம் பண்ண முடியுமா? சென்னை மாநகராட்சியில் இங்கே பாருங்கள், சென்னை மாநகராட்சியில் 15 மண்டலத்தில் மண்டலம் 3, மண்டலம் 4, மண்டலம் 6, மண்டலம் 8, மண்டலம் 10, மண்டலம் 13, மண்டலம் 15. இந்த மண்டலத்தில் பார்த்தா தெருவிளக்கு, குடிநீர் பராமரிப்பு, பஸ் ரோட்டு, மழைநீர் கால்வாய், பூங்கா பராமரிப்பு, திடக்கழி மேலாண்மை, சால்ட்வேர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 அதிகாரி இருக்கிறதுல ஒரு அதிகாரி தான் சார் இருக்கிறாங்க. என்ன தெரியுமா நடக்குது? அதிகாரிகளே அமைச்சரோட உறவினர்கள் அங்கோ போட்டுக்கிட்டு மொத்தமாக டெண்டர் எடுத்து வச்ச மாதிரி கொள்ளாடிக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையில் ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோபாலிட்டன், டாட்போர்ட், டிபிகோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% இன்ஜினியர்கள் கிடையாது. அரசு பற்றாக்குறை. இதில் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி, நம்ம ஐயா குமார் சொன்ன மாதிரி, தமிழக அரசினுடைய கடன் வாங்கும் திட்டம், மின்சாரத்துறை எல்லாமே சீரழிந்து சிக்கொண்டிருக்கிறது. டெல்டாவிலிருந்து ஆகாய தாமரை சென்னை முழுவதும் வாழ்வதற்கு தகுதியற்ற அளவில் குன்றுகளும் குழிகளுமாக இருக்கிறது. முதல்வர் அவர் சொல்கிறார், ஓர் அணியில் திரளுங்கள். அதன் அர்த்தம் என்ன? இது இந்த ஓரணியில் பெரிய போர்டா வச்சிருக்காங்க. அதாவது ஓரணியில் திரளுங்கள். எதுக்கு? இதுல 4-5 கொஸ்டின் பள்ளிக்கூட பரீட்சையில் கொஸ்டின் பேப்பர்ல ஏதேனும் 3 கேள்வி கொடுக்குறோம், 1 பதில் சொல்லுவோம். அதில் நான் பாருங்க, திமுக கூட்டணியில் வேறு கூட்டணி கட்சியில் சேருமா? கேள்வியா பாருங்க. அடுத்த பாருங்க, 4 ஆண்டுகளில் இந்த திமுக அரசுடைய முக்கிய திட்டங்கள் என்ன? அது என்ன? காலை உணவா, மகளிர் உரிமை திட்டமா, பஸ் கட்டணம் இலவசமாக பெண்கள் போகிறதான். அடுத்த பாருங்க, உடன்பிறப்பே வா சந்திப்போம் என்ற நிகழ்ச்சியில் உற்சாகமாக உள்ளதா? இது எதில் வருது? பேப்பரில் போட்டிருக்காங்க சார், முந்தினத்தை பேப்பரில் போட்டிருக்காங்க சார். திமுகவில் அதாவது ஓரணியில் தமிழகம் என்ற தலைப்பில் மக்களை சந்திக்கும் போது அவங்கள்ட்ட கேஸ்டின் நீங்கள் எதுவாக இந்த அடுத்த பாருங்கள், 2024 சட்டமன்ற தேர்தலில் 200 நாம் சொல்லியுள்ளோமே, 200 வெற்றி பெறுவோமா என்ற கேள்வி. அடுத்த பாருங்க, அதை விடுங்க. உடன்பிறப்பே வா காவலரை அடித்து கொலை செய்தது எந்த வகையான ஆப்ஜெக்டிவ் டைப்? இல்லை, இந்த நிலைப்பாடு என்னன்னா, அது அவங்களுக்கு சார் இந்த முறை பார்த்தீங்களா உங்களுக்கு, இப்போ நேற்று கூட வேலூர் விருதுநகர் எஸ்பின்னு சொல்லியிருக்காரு, பட்டாசாலை சம்பந்தமாக அந்த இறந்த குடும்பங்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த எஸ்பி சொல்லாரு, ஒழுங்கா மரியாதை ஓடி பேரு. ஓஹோ, தேவையில்லாம இருந்தா பிரச்சனை வேற மாதிரி வரும். யாரை பார்த்து? மக்களை பார்த்து சொல்றாங்க. அப்ப ஒருவேளை சிவகங்கையில அங்க திருப்பதி நடந்த அஜித்குமார் ஊழியர் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செஞ்ச அஜித்குமாரை எப்படி ஸ்பெஷல் டீம் போட்டு அடிச்சு கையை காலை ஒடிச்சு தள்ளினாங்களோ அதே மாதிரி அந்த மக்களை நினைப்பாங்க. நீங்க யாரை மதிக்கிறீங்க சார்? கேட்போம். ராஜேந்திரன் சார், இப்போ அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் 5028 கிலோமீட்டர் டெல்டா கால்வாயில் 90% தூர்வாரும் பணிகள் நிறைவு பெற்றிருப்பதாக திருச்சி மண்டல பொறியாளர் தயாளன் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். மிகப்பெரிய விளம்பரம். அப்படி என்றால் எல்லா இடத்திற்கும் தண்ணி வந்திருக்குமே. 5028 கிலோமீட்டர் என்றால் அதை எப்படி பார்க்கின்றீர்கள் ஐயா? டெல்டா மண்டலத்திலிருந்து விவசாய சங்கத்தின் துணைத் தலைவராக ராஜேந்திரன். அவர் அறிக்கையாத்தாக இருக்குதோ இல்லையா, ஆறுகளில் எங்கேயுமே தூர்வாரப்படலைன்னு தான் நான் பதிவு பண்ணுறதில்ல. காவேரி படுகையில் கிட்டத்தட்ட 986
ஏரி நீர்ப்படுகைகள் இருக்குது. அதுல கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்துல மட்டும் 427 நீர்ப்படுகை இருக்குது. இதுல எதுலையுமே கிட்டத்தட்ட நீர் எடுத்து செல்லும் கால்வாய்கள் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 50.28 டிஎம்சி விரயம் ஆகுது. ஏரி கண்மாய்கள்ல தண்ணீர் சேர்க்கக்கூடிய டிஎம்சி 91.36 டிஎம்சி சேர்க்க முடியாமல் போகுது. என்ன காரணம்னாக்கா அதில் வண்டல் மண் படிவு, அந்த ஏரிகளுக்கு செல்லக்கூடிய கால்வாய்கள் தூர் வரப்படாமல் இருக்குது. அதனுடைய அளவீடு படி தூர் வாரப்படல, தூர் வாரப்படவே இல்லை. கடந்த 5 ஆண்டுகளாக தூர் வாரப்படல. அதனால அந்த ஏரி கண்மாய்களுக்கு போகிற இது தண்ணீருடைய அளவு மிக மிக ஒரு 10 கண்ணாடி எடுக்கணும்னாக்கா அதில் 2 கண்ணாடி தான் தண்ணிக்கு எடுத்து செல்ல முடியுது. 10 கண்ணாடி போனால் தானே அந்த நீர் ஏரி கொள்ளளவு கொள்ளும், சீக்கிரம் நிரப்பும். அந்த 10 கண்ணாடி எடுத்து செல்ல முடியாமல் 2 கண்ணாடி எடுத்து செல்லும் போது அந்த நீர் கொள்ளளவு குறையுது. அது ரெண்டாவது, அந்த ஏரிகள்லாம் வண்டல் மண் படிவு சாய்ச்சி இருக்குது. இந்த தண்ணீர் எடுத்து செல்ல முடியாத காரணத்தினால் ஒவ்வொரு ஆண்டும் 142.34 டிஎம்சி நீர் விரயமாகுது. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்த்தா 50.889 கண்ணாடி நீர் தண்ணீர் இதுக்கு கல்லணைக்கு வருது. இதில் பார்த்தா 24,000 கண்ணாடி தான் இதில் காவேரியில் திறந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 26,889 கண்ணாடியை கொள்ளிடத்தில் கடலுக்கு பிடுங்கி விட்டுருக்காங்க. இந்த 26,889 கண்ணாடி கடலில் பிடுங்கி விட்டதில் நிலத்தடி நீர் ஒரு 5,000 கண்ணாடி எடுத்துக்க, அவ்வளோதான் எடுக்கேன். மித்ததில் ஒரு 20,000 கண்ணாடிக்கு மேலே கடலில் போய் விரயமாக தான் சேருது. இந்த ஒவ்வொரு 986 ஏரியை வரத்து வாரிகளை சரியான முறையில் தூர் வாரி இருந்தால் இந்த 20,000 கண்ணாடி நீர் கடலுக்கு செல்லாமல் நம்ம தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இதுக்கு உண்டான அடிப்படை கட்டமைப்பை இதுவரை இந்த அரசு செய்யவே இல்லைன்னு தான் இதில் பதிவு பண்ணுறேன். ஒழுங்கான முறையில் வரத்து வாரிகளையும் ஆறுகளிலிருந்து பிரியும் பாசன வாய்க்கால்களையும் பி கிளாஸ் இது நீர்வளத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. இதையும் சரியான முறையில் தூர்வாரிந்தால் இந்த தண்ணீர் விரயத்தை தடுத்திருக்கலாம். இதை தடுக்கிறதுக்கு உண்டான எந்த நடவடிக்கையுமே செய்யலை. நீர்வளத்துறை பார்த்தா காவேரியிலேருந்து பிரிகிற கட்டமைப்பு கால்வாயை மட்டும்தான் தூர்வாரல அந்த செடி கொடியை தான் பேரளவுக்கு தூர்வாடுறாங்க. அதையும் டெண்டர் முறையில் தூர்வாடுறாங்க. சி கிளாஸ் டி கிளாஸ் பொறியியல் துறையிட்ட கொடுத்து கொடுக்குறாங்க. இந்த திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 5,20,000 தூர்வாடுறது கொடுத்தாங்க. அதை செலவினமே பண்ணல. இங்கே வயலூர் பகுதி, இப்போ தாயனூர் பகுதிக்கு நாங்கள் அந்த 5 லட்சத்தில் ஒரு 2 லட்சத்தை கேட்டு வாங்கி தூர்வாடுறது கொண்டுட்டு போனேன். ஆனால் அங்கே அந்த பகுதியில் இப்போ விவசாயம் நடைபெற்று கொண்டிருந்ததுனால தூர்வார முடியல. அந்த பகுதி அந்த 1,20,000 எங்கே செலவினம் பண்ணாங்கன்னு என்னன்னு தெரியல. பொறியியல் துறை ஜெயிகிட்ட கேட்கும் போது அவங்க தூர்வாரிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கிறாங்க. இந்த 5,20,000 எங்கே தூர்வாரினாங்கன்னு தெரியல. ரெண்டாவது, பொறியியல் துறையிலே ஜேசிபி கிட்டாச்சி எல்லாம் இப்போ வாகனம் இருக்குது. அவங்க வாகனம் மூலியமாக தூர்வாரிட்டு செலவினமாக இன்னும் கம்மியாக இருக்குது. இதையும் ஒப்பந்த அடிப்படையில் தான் வெளியில் விடுறாங்க. பொறியியல் துறையில் எல்லா வாகனமும் தூர்வாரும் கருவிகள் இருக்கும்போது ஒப்பந்த அடிப்படையில் வெளியில் விடணுங்கிற அவசியமே இல்லை. ஜேசிபி கிட்டாச்சு எங்கள்கிட்ட கொடுத்து டீசல் மட்டும் போட்டு கொடுத்தா செலவினங்களை டிரைவர் படிகாசு பேட்டா எல்லாமே கொடுத்து நாங்களே தூர்வாரிக்குவோம். ஆனால் ஒப்பந்த அடிப்படையில் விடுறதுனால அதுக்கிட்ட எங்கள் கண்காணிக்க முடியல. பொறியியல் துறை ஜெயிக்கு எந்த வாய்க்கால் இது இப்போ நீர்வளத்துறையில் இருக்குது, எந்த வாய்க்கால் இது வருவாய்த்துறையில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 15 நாள் 20 நாள் ஆயிடுது. கண்டுபிடிச்சி தூர்வாடுறதுக்கு வரும்போது காலம் கடந்துது. தண்ணீர் வந்ததுனால அவங்க மாட்டுப்பயிருக்கு போயிடுறாங்க. தூர்வாடுறதுக்கே வழி இல்லாமல் போயிடுது. இந்த 986 ஏரியிலேயே வரத்து வாய்க்காலை சரி பண்ணியிருந்தாலே கிட்டத்தட்ட இன்றைக்கு 26,000 கண்ணாடியை சேமிச்சிருக்கலாம். இதுக்கு உண்டான வழிவகை இந்த அரசு செய்யலைன்னு தான் நான் இதில் பதிவு பண்ண விரும்புகிறேன். திரு குமார், இப்போது நிறைவாக உங்கள்கிட்ட என்ன கேள்வி? ஒரு அரசுக்கான அளவீடுக்கான மார்க் போடக்கூடிய காலம் வந்து விட்டது. அதாவது நீங்கள் 52லேருந்து தான் நம்ம ஆட்சி ஆரம்பித்தோம். 54ல் காமராஜர் ஆட்சி. காமராஜர் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் 54லேருந்து 63 வரைக்கும். அவர் காலத்தில் தான் கிட்டத்தட்ட 17 அணைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. 17, அதாவது நம்ம அதை வகைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால்
கிட்டத்தட்ட காவேரி, தாமிரபரணி, பாலாறு, வைகை, பொன்னையாறு, செங்கல் புணராறு, செம்பார், நல்லாறு, பொன்னாறு, அரணியாறு, மன்னியாறு, கொள்ளிடம், சரவண பவானி, சின்னாறு, குண்டாறு, காமராஜர் ஆறு, முல்லையாறு, இந்த 17ம் மிக ஒரு 4-5 ரொம்ப மிகப்பெரிய ஆறு தமிழ்நாட்டில். கலைஞர் காலத்துலேயும் கட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 10 அவருடைய காலம் வந்து 5-2, 7-2, 9-5, 19 ஆண்டு காலம் அவருடைய ஆட்சி இருந்திருக்கிறது. அவரும் 10 அணைகள் கட்டியிருக்கிறார். துணை ஆறுகள், துணை இந்த ஆறுகளுக்கு உள்ள துணை ஆறுகளை அவர் கட்டியமைத்திருக்கிறார். ஆனால் 54 இருந்த பாப்புலேஷன், 54 இருந்த விவசாய சாகுபடி, இப்போ இன்றைக்கி இருக்கிறது, இன்றைக்கி அது மாதிரி 4 மடங்கு சாகுபடியினுடைய தேவையும் இருக்கிறது. அதே சமயத்தில் சாகுபடியும் நடக்கிறது. ஆனால் இவற்றுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கிறது. 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷம் ஆகிவிட்டது. அப்போ இதற்கு என்ன செய்ய வேண்டும்? நீர்ப்பாசனத்தை முதலில் மழை நீரை சேமிக்க வேண்டும். மழை நீர் வந்து ஆற்றுப்படுகைகளில் தங்கு தடையின்றி வர வேண்டும். மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது அதனுடைய புதர்கள், அதில் இருக்கிற செடிகள் தூர்வாராமல் இருப்பதனாலேயே தண்ணீர் ஸ்பீடாக போக முடியாமல் அந்த நீர் அங்கங்கே கரையை உடைத்து கொண்டு கிராமங்களை அழித்து விடுகிறது. நிவாரணம் வேற, தண்ணி போயிடுறது. இப்போ 2 நாள் கழிச்சு அங்கே குடிக்க தண்ணி இருக்காது. இப்படியெல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆக அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் எல்லாம் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், நாட்டினுடைய நிரந்தர நன்மை, எதிர்கால சந்ததியினருடைய வாழ்க்கை, அவர்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி, விவசாய அபிவிருத்தி, இதை அடிப்படையாக வைத்து திட்டங்களை வகுத்தார்கள். அவர்கள் ஒரு பைசா தன்னுடைய வருமானத்தில் 10 ரூபாயை இழப்புக்கு தயாராக இருந்தாங்களே தவிர, அவங்க பொதுப்பணத்திலேருந்து சாப்பிடணும் எடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்தது. பெரிய பெரிய தலைவர்கள் நீங்கள் பாபு ராஜேந்திர பிரசாத் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவருக்கு அன்னைக்கு கொடுத்த சம்பளம் 500 ரூபா. 500 ரூபாயில் அவர் விட்ரா பண்ணது 250 ரூபா. ஏன்னா எனக்கு தேவையில்லை, எனக்கு வெறும் 4 ட்ரெஸ்ஸு, எனக்கு அதிகமாக செலவில்லை. நம்ம நாடு இப்போ தான் கஷ்டப்பட்டு இப்போ தான் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்படும் போது நான் அந்த 500 ரூபா வச்சு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு எனக்கு தேவையில்லை இந்த பணம்னு அவர் பாதியை மட்டும் விட்ரா பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பீகாரில் போய் ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ராஷ்டிரபதி இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டில் உள்ள நல்லது கெட்டதுக்கு அவரை அழைத்து கொண்டு போய் நடத்தினால் அவர்களுக்கு பெருமை என்று நினைத்து வந்து அவரை தொடர்பு கொள்ளும் பொழுது, இவருக்கு கார் கிடையாது, வாகனம் இல்லை இவருக்கு. அவங்க யாரையாவது நீங்கள் ஒரு சிலர் காரை கொண்டு வருவாங்க, இன்னொரு சிலருக்கு அதை எடுத்துகிட்டு வர முடியாது. அந்த காலத்தில் காரெல்லாம் வசதி அவ்வளோ இல்லை. ஆகையினால இவர் நேருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏழைகள்லாம் கூப்பிட்றாங்க, எனக்கு கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு செகண்ட் கார் ஏதாவது ஒரு கார் ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். ஏன்னா அவருக்கு மனசுக்குள்ளே நம்ம 250 ரூபா சம்பளம் வாங்கினோம், பாதியை விட்ரா பண்ணலை, நாம் அப்படி கொடுத்துருக்கோம், நம்மளுக்கு ஏதோ ஒரு கணக்கில் கொடுப்பாங்கன்னு நினைத்தாரா என்னென்னு தெரியாது. ஆனால் அதற்கு நேரு அவர்களிடம் வந்த கடிதம் என்ன தெரியுமா, ஃபார்மர் பிரசிடெண்ட்டுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு கான்ஸ்டியூஷனில் ப்ரொவிஷன் இல்லைன்னு சொல்லிட்டார். அப்பேற்பட்ட மனிதர்கள் கக்கன் எடுத்துக்குங்க, நம்ம ஊரில் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் எடுத்துக்குங்க, பிரகாசம் எடுத்துக்குங்க, காமராஜர் எடுத்துக்குங்க, இவங்கள்லாம் வாழ்ந்த காலத்தில் இப்போ இன்றைக்கி சினிமா துறையை வேறு எவனும் நடத்த முடியல, ரியல் எஸ்டேட்டை யாரும் பண்ண முடியல, ஸ்பேஸில் போயாவது எலானி மஸ்கா போல் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருனாக்கா அங்கேயும் இடம் இல்லாமல் அங்கேயும் காம்படிஷனை உண்டு பண்ணி தமிழ்நாட்டிலேருந்து போய் இப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் இப்படியெல்லாம் பண்ணி இந்த நாடு எந்த எதில் போய் முடிய போகுது தெரியவில்லை. சொன்னோன்னு தெரியும் வருது. விண்வெளித்துறைக்கென்று அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அந்த துறையை சிலர் ஒதுக்கீடு செஞ்சு 300 கோடி நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 300 கோடிக்கு மேலே முதலீடு பண்ணுறவங்களுக்கு 300 கோடிக்கு மேலே இது அது என்ன மானியம், அது யாரு? அது அரசாங்கம் கொடுக்கிறது. முதலாக இந்தியாவில் ஆரம்பிச்சது யாரு? நம்மளுடைய முதல்வருக்கு சொந்தக்காரர் மருமகன். நல்லா இருக்கு. இது முடியுங்கிறது இது எனக்கு என்னன்னா, எனக்கு இதே சிந்தனையா இருக்கிறது சார். ஏன்னா நான் 25 வருஷமா ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள், நல்லவர்களுக்கு வாக்களியுங்கள், என்ன நல்ல 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 நேர்மையானவர்களை தேர்ந்தெடுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் போது நீங்கள் எப்படி பலமுறை பார்த்து விசாரித்து எடுப்பீர்களோ அதுபோல் உங்கள் வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கிராமமாக பிரச்சாரம் பண்ணியவன். அந்த வேதனையில் நான் சொல்லுகிறேன், இவ்வளவும் செய்து என்ன பண்ணி இவ்வளவு மாற்றம் நடந்தாலும் கூட இன்னைக்கு ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்று சொன்னால்
இது கொடுமையை தவிர வேறு எதுவுமே இல்லை. மக்கள் தான் இதற்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும். நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா காவேரியிலேருந்து வருகின்ற 23,000 கன அடி திறந்தவொன்னே அந்த நீர்வரத்து வந்து இப்போ குறைந்து 16,000 கன அடியாக குறைஞ்சிடுச்சு. குறையுது. அது குறைஞ்சது வேகம் குறைவதற்கு என்ன காரணம்னா, ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கரைகள் உடைந்ததுனாலையும் பராமரிக்கப்படாததுனாலையும் தண்ணீர் வந்து விரயமாகி கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆன்லைனில் பார்க்குற செய்தி கன அடி 16,000 கன அடியாக குறைந்து விட்டது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சற்று முன் வந்த செய்தி பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை வெள்ளம் பார்த்தீங்கன்னா சென்னை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடந்த 4-5 வருடங்களாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு வந்து இப்போ ஒரு 340 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இது ஜூலை 3ஆம் தேதி அன்றைக்கி வந்த செய்தி, இன்றைக்கி காலையில் வந்த செய்தி. அதில் என்ன சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 91 கோடி ரூபாய் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் அங்கே சதுப்பு நிலம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்து கடற்கரைக்கு கடலில் போய் கலக்கிற அந்த நீருக்காக 91 கோடி ரூபாய் கால்வாய்கள் அமைக்க போகிறாங்களாம். ஸோ 91 கோடி ரூபாய் எதற்கு? ஒரு வந்து நிதிநிலை ஆர்வலர் என்ன சொல்கிறாருன்னா, நீர்நிலை ஆர்வலர் 2 கோடி ரூபாய் இருந்தால் போகிறோம், அங்கே ஒரு மண் திட்டு இருக்குது, மண் திட்டை வந்து நீங்கள் உடைச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி அழகாக நேராக போயிடும். அதுக்கு எதுக்கு 91 கோடி ரூபாய் போட்டு ட்ரைனேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சென்னை மாநகரம் உருவாகி எவ்வளோ நாள் ஆச்சு? பள்ளிக்கரணை வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? எனக்கு தெரிஞ்சு 25-30 வருடங்களாக பள்ளிக்கரணை இருக்குது. அப்போ ட்ரைனேஜ் இல்லாமல் அங்கே வந்து நம்ம வந்து மக்களை வந்து வாழ்வாதாரத்தில் வந்து இது பண்ணிட்டு இருக்கோமா? ஸோ அதனால் 91 கோடி ரூபாய் இப்போ எதற்காக அங்கே போட்டாங்கன்னு தெரியல பள்ளிக்கரணையில். எனக்கு என்னென்னா, இப்போ OMRல வந்து குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு இது வந்து வரப்போகிறதாங்க. அது யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து சென்னைக்குள்ளேயே கொண்டு வந்து அதாவது நீங்கள் வந்து சமூக நீதினு சொல்லும்போது எல்லா சமூகமும் எல்லா மாவட்டங்களும் பரந்துபட்ட வளர்ச்சினால் தான் நீங்கள் சமூக நீதினு சொல்லுங்கள். உண்மையான சமூக நீதி. ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளிக்கரணையில் வந்து நீங்கள் மார்ஷ்லேண்டுக்காக நீங்கள் வந்து அந்த கால்வாய் போகிறதுக்காக ஒரு 91 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு. அது எதுக்கு போகுதுன்னா, OMRல அந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி வரப்போகிறது. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி வந்தால் என்ன ஆகும்? அங்கே ஏற்கனவே இருந்த நீர்நிலைகள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து மண்ணை போட்டு மூடிட்டு அங்கே பெரிய ஃபெசிலிட்டி கட்ட போகிறீங்க. அப்படி இருக்கும்போது மழை வெள்ளம் வந்தால் அந்த வழியாக போகாமல் என்ன பண்ணும்? திருப்பி வந்து மக்கள் இருக்கிற வசிக்கின்ற வீடுகள் இருக்கிற தான் வேளச்சேரி பக்கம் வரும். 2 கோடியில் ஒரு மணல் திட்ட உடைக்க வேண்டியதற்கு 91 கோடி ரூபாய். என்ன நடக்கும்? அதுதான் இப்போ பிரச்சனை. ஆனால் இதெல்லாம் தெரிந்து மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னால தான் அவர் ஓரணியில் திரள்வோம் சொல்கிறாங்க. நான் உங்களோட பாயிண்ட்டுக்கு வரேன். நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையாக தானே இருக்கிறீங்க. INDA கூட்டணிக்குள்ள ஓரணிக்குள்ளே தானே இருக்கிறீங்க. ஓரணிக்குள்ளே இருக்கிறவங்களே திருப்பியே ஓரணியில் திரள்வோம்ன்றது ஏன் வந்து வாசகத்தை வைக்கிறாரு? ஏன்னா அவர் சொன்னார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. ஆனால் 2 பேர் வெளியில் வந்துட்டாங்க. இப்போது வெளியில் வந்துட்டாங்கன்னா குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. திருமாவளவன் என்ன சொல்கிறான்னு, நாங்கள் மாநாடு போடுறோம், அதுக்கு அதிகார வர்க்கம் எங்களுக்கு வந்து மாநாடுகளை போடுவதற்கு அனுமதிக்க மாட்டுறாங்க, கொடி கம்பங்களை வந்து எடுத்து வீசுகிறார்கள், புல்டோசரை வச்சு அடித்து தூக்குறாங்க. கம்யூனிஸ்ட் தோழர் என்ன சொல்கிறார்? அவர் வாக்குறுதிகள் அவங்க நிறைவேற்றவே இல்லை அப்படின்றாரு. ஸோ குறைகள் சொல்பவர் உங்கள் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து திருப்பி நம்ம வந்து ஓரணியில் இல்லாததை இவர் புரிந்து கொண்டு ஓரணியில் திரள்வோம் வாங்க திருப்பி அப்படின்னு கூப்பிட்டு இன்றைக்கி வந்து வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணுறாரு முதலமைச்சர். சரி, ராமன் சார். அண்ணா வந்து நம்முடைய பொருளாதார நிபுணர் வந்து சுப்பிரமணிய சார் வந்து ஒரு கருத்தை சொன்னார். அதாவது அந்த பள்ளிக்கரணையில் வந்து குளோபல் கட்டமைப்பு வருதுன்னு. இது சம்பந்தமாக சில 4 மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் நீட் அயோத்தி கூட்டம் கூட்டம் போட்டாங்களா, நிதி ஆயோக் கூட்டம் போட்டாங்களா, அன்னைக்கு தமிழக முதலமைச்சர் ஒரு கருத்தை முன்னெச்சார் தெரியுமா? தமிழகத்தில் அதிநவீன மருத்துவ கட்டமைப்புடன் ஒரு புதிய நகரம் உருவாக்குறதுக்கு வேகமாக அனுமதி கொடுங்கன்னு. எப்படிங்க? எப்படி? எந்த ஊரில்? நான் சொன்னார் டெல்லியில் பிரதமர்கிட்ட அவர் சொன்னார், தமிழகத்தில் வேகமாக வளர்ச்சி கொண்டு ஒரு புதிய நகரம் முழு மருத்துவ கட்டமைப்போடு ஒரு புதிய நகரம் உருவாக்குறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள். இன்டர்நேஷனல் தரத்தில். அப்போ அண்ணன் சொன்ன மேட்ரும் கனெக்டிங் சரியா இருக்குதுல்ல? ரைட்டு. இப்போ இந்த PWல வந்து இல்லை இது என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியும். அப்போ அண்ணன் செய்த பிறகு நான் என்னமோ அங்கே உட்காந்து எண்ணி கொடுத்துட்டு மாதிரி இருக்கு கதை. அதாவது நானே உங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதே போல் அந்த நீர்வள பொதுப்பணித்துறை நீர்வளத்துறையில் அதுக்கு வந்து எத்தனை அடி எவ்வளவு தூரம் கணக்கு தெரியாது. சரி, எத்தனையும் சாப்பிடலாம். அதாவது எப்படின்னா பாட்டோட சொந்தம் எப்போதும் தொடர்கதை தான் முடிவே இல்லாதுன்னு இருப்பாள். அதே போல் இதுக்கு முடிவு எப்படின்னா, அந்த ஏரி குளங்களை எத்தனை அடி போட்டாலும் யாரும் இங்கே கணக்கு கேட்கப்படாது. கடலுக்குள்ள பாம்பன் TR பால் அமைச்சர் இருக்கும்போது கடலுக்குள்ள அந்த மண் எடுத்தார் பார்த்தீங்களா, அதுக்கு என்ன கணக்கு? இங்கிருந்து எடுத்து அங்கே போடுறது. அதுக்கு எவ்வளோ தெரியுமா? ஆமாம், ஞாபகம் இருக்கா? 640. ஆமா, இது கணக்கு கொடுக்க முடியுமா ஐயா? 20 வருஷத்துக்கு முன்னாடி. அதே போல 1 கோடினா இன்னைக்கு மதிப்பு என்ன? அந்த நீர்வளத்துறையில 6 ஏரி குளங்களை பாத்தீங்களா
அந்த துறையில் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூவில் ஒரு சப்டிஷன் அது ஜேஇ ஏரியா இன்ஜினியர்கள், அப்புறம் இஇ கண்காணிப்பு பொறியாளர், சிஇலாம் வந்து ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சார் ஒரு அடி இவ்வளோ அடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க சார். நீங்கள் கோரையில் ஒரு 10 அடி எடுக்கணும்னு சொல்லுவாங்க, 10 அடி எடுக்கிறாங்க, 100 அடி 150 அடி அடித்து காலி பண்ணிவிட்டு அவங்க போயிடுறது. அதே போல் இல்லை இந்த விவசாயிகளுக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாரு, சிறுவானே தண்ணி குடிச்சி நாம் பவானியில் குளிச்சு வளர்ந்தவன் ஒரு பாடல் கேட்கும்போது அந்த எல்லா அந்த 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 பாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த நதிகளுடைய பேர், ஆறுகளுடைய பேர் வரும். அப்புறம் யாரா இருந்தாலும் செம்பரம்பாக்கம் தண்ணி குடிச்சு சென்னையில் வளர இன்னைக்கு அப்படியா முழுக்க கேன் தண்ணி ஆஃபு புல்லு கோட்டரு நின்ற கோலம் சயன கோலம் கிடந்த கோலம் என்று சென்னை மாற மட்டுமல்ல தமிழகத்துள்ள இளம் தலைமுறைகளை நாசமாக்கி கொண்டிருக்கிற அரசு. அதை பற்றி எவ்வளோ முழு கலை கிடையாது. முழுக்க ஓட்டு வாங்கணும், பிரிவினவாதத்தை தூண்டிவிடணும், ஊரணில் வா கண்ணே வா கன்னியமிதாவா ஓட்டு போடுன்னு சொல்லி தேசத்துக்கு விரோதமான கருத்துக்களைன்னு சொல்லி ஒவ்வொரு நாளையும் கழித்து கூட்டக்கூடிய வேலை தான் இந்த விடிய அரசுடைய உச்சக்கட்ட வேலையாக இருக்கின்றது. சார் ஒரு நிமிஷம் அதாவது சொல்லுங்கள். நம்ம ஸ்டேட்டில் வந்து 39,202 ஏரி தற்போது இருக்கிறதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. அதாவது தமிழ்நாடு முழுவதும். நான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நான் கோத்தகிரி போயிட்டு காரில் அப்படியே ஊட்டிக்கு வர்ற வழியில் இன்னொரு வழி இருக்குது, ஊட்டிக்கு நேராக வர்றது வழி இன்னொரு வழி இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு இன்ஜினியர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, ஒரு நல்ல அமைப்பு இருக்கிறது, கிட்டத்தட்ட 17 கிலோமீட்டர் டயா அதனுடைய சுற்றளவு, 3 பக்கமும் மலை இருக்கிறது, 1500 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்கிறது, ஒரு பக்கத்தில் கொஞ்சம் செலவு பண்ணாலே ஒரு அணைக்கட்டை ஈஸியாக உருவாக்க முடியும். காவேரியில் அவன் தண்ணி விட மாட்டேக்கான்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட இந்த அரசை எவனும் அதை கண்டுக்கலை, எந்த அரசும் கண்டுக்கலை. நீங்கள் வந்து இதை எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நான் போயிட்டு அவரையும் அழைச்சிட்டு நான் போய் அதை பார்த்துட்டு வந்தேன். எனக்கு அதை பார்த்து அற்புதமான ஒரு இடம். இப்போ இதை வந்து நம்ம பிடபிள்யூடி இன்ஜினியர்கள் நம்ம மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சராக இருக்கட்டும், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கட்டும், மற்ற பிடபிள்யூடி இன்ஜினியர்ஸாக இவங்க இதை வந்து இவங்களுக்கு நான் ஒரு செய்தியாக சொல்கிறேன், அவங்க நினைவுபடுத்துகிறேன், அவங்களுக்கு தெரியாமலாம் இருக்காது. இதெல்லாம் பார்த்து இதை வந்து பண்ணினா அந்த தண்ணிகளை நமக்கு தலைமுறையாக தண்ணி போதும். ஒரு முறை வந்தால் எல்லா ஏரிகளையும் தூர்வாரி ஆற்றுப்படுகைகளை எல்லாத்தையும் சீரமைத்து விட்டால் நமக்கு தண்ணீர் தட்டுப்பாடு வராது. எதுக்கெடுத்தாலும் நம்ம கர்நாடகா குறை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கே அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது. அதை இவர்கள் இதை பயன்படுத்துறதுக்கு எதுவும் லீகல் டிஸ்பியூட் இருந்ததுன்னா அதை மத்திய அரசு பேசி அதை அமைக்க முடியுமா முடியணும்னா அது என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி மத்திய அரசு சண்டை போட்டால் நான் எல்லாம் அதை ஆதரிப்பேன். கண்டிப்பாக நான் மத்திய அரசுக்கு எதிராக கூட பேசுவேன். ஆனால் இவங்க குண்டு சட்டியில் குதிரையை ஓட்டிக்கொண்டு கடனை வாங்கி கொண்டு சாராய வியாபாரத்தையும் பண்ணி கொண்டு அத்தனையும் பண்ணிட்டு கடைசியில் நாட்டை கடனாளி ஆக்கிட்டு எல்லாத்தையும் கண்கலங்க விட்டால் எப்படி சார் இருக்க முடியும்? நான் ஒரு குடிமகனாக வருத்தம். கண்டிப்பாக நேர்களை இன்றைக்கு நிறைய பேசணும். டெல்டாவிலிருந்து மரியாதைக்குரிய டெல்டா மண்டலத்துடைய விவசாய துணைத் தலைவர் தோழர் ராஜேந்திரன் அவர்களும், பொருளாதார நிபுணர் சுப்பிரமணியன் அவர்களும், எழுத்தாளர், சமூக பார்வையோடும் பல விஷயங்களை ஆழமாக பதிவு செய்திருக்கிறார். அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பொது சமூக ஊடகவியலாளர் திரு குமார் அவர்கள். வழக்கம் போல இந்த அரசினுடைய நடவடிக்கைகளை திரு ராமன் அவர்கள் எம்மோடு கதைத்தே பல விஷயங்களை சொன்னார். அது நகைச்சுவை அல்ல, சமூகத்தின் ஒரு அவலம். இந்த நிகழ்ச்சியில் தூர்வாராததால் கடைமுடை வரை செல்லாத காவிரி நீர் நிறைய பேசியிருக்கோம். எங்கள் அமர்வில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.